எல்லோருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கிறீங்கன்னு நம்புகிறேன். நானும் இங்கே ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா ஆம்பூர் ஸ்டைல் சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதில் நம்ம ஜீரக சம்பா ரைஸ் சேர்த்து பண்ணுறதுனால இதோட டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க அந்த பிரியாணி இப்போ நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த பிரியாணி பண்ணுறதுக்கு நம்ம மிளகாய் தூள் யூஸ் பண்ண மாட்டோம். இந்த மாதிரி வரமிளகாவை ஒரு அரை மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி 4லேருந்து 5 மிளகா சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப மாதிரி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பிரியாணி பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு அகலமான பாத்திரத்தில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெயும் நெய்யும் சூடானதுக்கப்புறம் அதில் 2 துண்டு பட்டை, ஒரு 4-5 ஏலக்காய், 4-5 கிராம்பு, கொஞ்சம் ஜாவித்ரி, 2 பிரிஞ்சி இலை சேர்த்து அதை நல்லா பொரிய விட்டுடலாம். இப்போ நான் இதில் 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி தின்னாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை இப்போ நல்லா வதக்கிக்க போகிறோம். நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் இதை நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். கூடவே ஒரு 3 பச்சை மிளகாயும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பிரியாணிக்கு நீங்கள் எவ்வளோ வெங்காயத்தை நல்லா வதக்குறீங்களோ அதுதான் பிரியாணிக்கு டேஸ்ட்டு. இந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்து அதையும் நம்ம எண்ணெயிலே நல்லா வதக்கிடலாம். நான் இன்றைக்கி 2 மீடியம் சைஸ் தக்காளி இந்த மாதிரி பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். கூடவே இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துங்க. ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை இப்போ நல்லா வதக்கிக்க போகிறோம். அதாவது எண்ணெய் பிரிஞ்சு தொக்கு பதத்துக்கு வர அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இதை இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மிளகாய் விழுதையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா எண்ணெயிலே நம்ம வதக்கிடலாம். இப்போ இது நல்லா வதங்கிட்டுது. இதில் 1 கைப்பிடி அளவுக்கு புதினாவும் 1 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியும் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் எண்ணெயிலே போட்டு வதக்குறீங்கன்னா பிரியாணியோட வாசனையும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ இதுவும் நல்லா வதங்கிட்டுது. நம்ம இதை தயிர் சேர்க்க போகிறோம். நான் இன்றைக்கி 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துருக்கிறேன். கூடவே பாதி எலுமிச்சை பழத்தோட ஜூஸையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ரொம்ப வதக்கிக்கலாம். இதில் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் ஆகும். இது பாருங்கள். இந்த ஸ்டேஜ் வந்தோடனே உப்பு செக் பண்ணி பாருங்கள். உப்பு பத்தலைன்னா உப்பு போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம இதில் சிக்கன் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1/2 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்து சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நான் அதில் சேர்த்துக்கிறேன். பீசஸ் கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக போட்டுக்கோங்க. அப்போ தான் பிரியாணியில் அது உடையாமல் நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா நம்ம வதக்கிக்க போகிறோம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம இதை வதக்கி எடுத்துக்கலாம். நடுவில் கொஞ்சம் கிண்டி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம இதில் தண்ணி சேர்க்க போகிறோம். நான் இன்றைக்கி 1/2 கிலோ சிக்கனுக்கு 1/2 கிலோ அரிசி எடுத்திருக்கேன். அதாவது 2 கப்பு இருந்தது. அதுக்கு 4 கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடியை போட்டு நம்ம சிக்கனை வேக வைக்க போகிறோம். அதாவது ஒரு 60லேருந்து 70% வேகிற அளவுக்கு வேக வச்சுக்கோங்க. பாக்கி நம்ம ரைஸ் போட்டு பண்ணுறப்ப வெந்துடும். இப்போ சிக்கனும் நல்லா வெந்துட்டுது. நான் இன்றைக்கி ஜீரக சம்பா ரைஸ் 1/2 கிலோ எடுத்திருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இப்போ அந்த ரைஸையும் நான் இதில் சேர்த்துக்கிறேன். இந்த பிரியாணிக்கு நீங்கள் ஜீரக சம்பா ரைஸ் போட்டு பண்ணால் தான் நல்லாயிருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இப்போ கொதிக்க விடலாம். அதாவது தண்ணி கொஞ்சம் சுண்டி இந்த அரிசியும் தண்ணியும் ஒரே பதத்தில் வர அளவுக்கு நம்ம குக் பண்ணுங்கள். இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம மூடியை போட்டு இது தம்மில் போட போகிறோம். ஒரு பழைய தோசைக்கல்லை வச்சு அது மேலே இந்த பாத்திரத்தை வச்சுடுங்க. மேலே இந்த மாதிரி வெயிட் ஏதாவது ஒன்று வச்சுட்டு ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் விட்டிங்கன்னா நம்மளோட பிரியாணி ரெடி ஆகிடும். இப்போ 25 நிமிஷம் ஆயிட்டுது. நம்ம திறந்து பார்க்கலாம். நம்மளோட பிரியாணி இப்போ ரெடி ஆகிட்டுது. திறந்தோடனே வாசனை ரொம்ப சூப்பராக இருந்தது. ஒன்று ஒட்டாமல் நம்ம பிரியாணி நல்லா பொலன்னு எப்படி வந்திருக்கு பாருங்கள். இந்த பிரியாணி பண்ணுறது ரொம்ப ஈஸியான முறை தான். ஆனால் இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது. இந்த ரெசிபியை நீங்கள் ஒரு முறை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு உங்களோட ஃபீட்பேக் என் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறந்துடாமல் ஒரு லைக் போடுங்க. என் சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம என்னோட குரல் என்னன்னு பார்த்துடலாம். ஆற்றேன் ஒழுகி அறநிழுக்கா இல்வாழ்க்கை நூற்பாரின் நோன்பை உடைத்து.
அதாவது தானும் அறவழியில் நடந்து பிறரையும் அவ்வழியில் நடக்க செய்திடுவோரின் இல்வாழ்க்கை துறவிகள் கடைபிடிக்கும் நோன்பை விட பெருமையுடையதாகும் என்பது அந்த குறளோட பொருள். மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியுடன் இன்னொரு குறளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.